உதகை அருகே ஏற்பட்ட மண் சரிவால் உயிரிழந்த 6 பெண்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு கோரி போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதியுதவி அறிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து தருகிறார் செய்தியாளர் குருசாமி. முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, நீலகிரி மாவட்டம் காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய லவடேல் பகுதியில் இன்று பிற்பகல் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. கழிவறைக்காக குழி தோண்டி கொண்டிருக்கும் போது இந்த மண் சரிவானது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த மண் சரிவில் சிக்கி 6 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இதனை அடுத்து இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் இங்கிருந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது சம்பவம் நடைபெற்ற இடத்தை பார்வையிடுவதற்காக கூடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்போது இப்பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம அவர்களிடம் பேசலாம். சார், இந்த விபத்து குறித்து நீங்க மருத்துவமனை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. மருத்துவமனையில் என்ன மாதிரியான தகவல் கிடைச்சது? நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இல்லை, மருத்துவமனையில் போயிட்டு நான் அந்த இறந்து போன அந்த உடல்லாம் பார்த்தேங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் இப்போ அனுமதி பெறாமல், முறையாக நகராட்சியில் அனுமதி பெறாமல் நிறைய ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் கட்டப்பட்டு இருக்குது. அப்ளிகேஷன் போட்டாலே இன்னும் அனுமதி கிடைச்சிச்சுன்ற எண்ணத்தில் அவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க. இதை முறைப்படுத்துவதற்கு தமிழக அரசாங்கமோ நகராட்சி நிர்வாகமோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மிகவும் ஆபத்தான இடம். மேலே இருக்கிறது டாய்லெட். அந்த டாய்லெட் கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்குது. எனவே இது நகராட்சிக்கு சொந்தமான டாய்லெட். அந்த அளவுக்கு இதை எப்படி எடுக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னு தெரியல. இந்த பில்டிங்கோட ஓனர் யாரு, என்ன ஏதுன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் இறந்தது 6 உயிர்கள் இறந்து போயிருக்கு. இன்னும் 2-3 பேர் ரொம்ப சீரியஸான இதில் இருக்காங்கன்னு எனக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்து போனவங்க ரொம்ப சாமானிய ஏழை எளிய மக்கள், டெய்லி அன்றாட வேலைக்கு போய் தான் சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க. அன்னைக்கு நான் 2 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, 2 சின்ன பசங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, வேற யாருமே அவங்களுக்கு பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. எனவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை, இந்த ஏழை மக்களுடைய குடும்பத்துக்கு, இறந்து போன குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கணுன்றதான் என்னுடைய கோரிக்கை, மனிதாபிமான அடிப்படையில். காரணம், கள்ளச்சாராய சாவில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது யாரும் எதிர்பாராம அப்பாவி தொழிலாளர்கள் வேலை செய்யும் போது நடந்த ஒரு அசம்பவம், துயரமான சம்பவம். எனவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த ஏழை மக்களின் சார்பாக நான் வைக்கிற கோரிக்கை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பில்டிங்கோட ஓனர், அவர் எங்க இருக்காரு யாருன்னு எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்டு இந்த துயர சம்பவத்தை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அவரும் இந்த இறந்து போன குடும்பங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கணும். அதுக்கு காவல்துறையோ அரசாங்கமோ நல்ல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். அதே மாதிரி ஊட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் அனுமதிக்காக நகராட்சியிலையும் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திலையும் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு அனுமதிக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அதை முறைப்படி எந்தெந்த இடத்துல பில்டிங் கட்டலாம், ஃபிட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இடம்ன்றதெல்லாம் பார்த்து அதை முறைப்படுத்தி இங்க கட்டலாமா வேண்டாமான்றதை அரசாங்கமோ சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகமோ, இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வராங்களோ அவங்களாம் ஆய்வு செஞ்சு பார்த்து இதை முடிவு பண்ணுவோம். ஆனா இதை பண்றதே இல்லை. இன்னைக்கு கூட அரசு, நான் கேள்விப்பட்ட வரையில் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் அனுமதிக்க வேண்டி காத்துக்கிட்டு இருக்கதா நம்ம கிட்ட தகவல் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஏன் ரொம்ப நாளா பெண்டிங்ல வைக்கிறாங்க? அப்படி அனுமதிக்காக காத்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, விண்ணப்பம் கொடுத்த உடனே அவங்க பில்டிங் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இதுதான் அந்த சூழ்நிலை தான், அதுதான் இந்த அப்படிப்பட்ட ஒரு கோர விபத்து நடக்கிறதுக்கு காரணம். எனவே அரசாங்கத்துக்கு மறுபடி நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த ஏழை மக்களின் மீது கருணை கொண்டு குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். இந்த விபத்தில் உயிரிழந்த 6 பேரது குடும்பத்திற்கு அரசின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அதிமுக தரப்பிலிருந்து கூடலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அவர்கள் அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார். இதேபோன்று உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து அவரது உறவினர்களும் அரசு மருத்துவமனை முன்பாக போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர்களிடம் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரே இடத்தில் 6 பெண்கள் ஒரே இடத்தில் உயிரிழந்த சம்பவம் உதகை முழுவதும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சோழந்தினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.